வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி டஃப் கொஸ்டின் சீரீஸில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 கேட்டிருந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. நிறையா கொஸ்டின் வந்து வந்திருக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே. ஓகே, ஸோ அதனால் இதிலிருந்து நான் ஃபில்டர் பண்ண கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் கிட்ட இருக்குது. அதனால் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 3 அல்லது 4 வீடியோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். இதில் ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடிய வீடியோவில் கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து போகக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஓகே, இப்போ ரூட் 2.25 இன்ட்டு 0.01 இதோட வேல்யூ கேட்டிருக்கேன். ஓகே, இப்போ 225ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், 15 ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே, இப்போ இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக கன்ஃபியூஸே ஆகாமல் சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் 225/100ன்னு போட்டுருங்க. மேலே 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குதுன்னா நீங்கள் அந்த புள்ளி எடுத்துகிட்டு கீழே 2 0 போட்டுருங்க. இன்ட்டு 0.01. இப்போ இது வந்து 225 அப்படிங்கிறது 15 ஸ்கொயர், 100ங்கிறது 10 ஸ்கொயர். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ரூட் விட்டு வெளியில் வந்துடும். இன்ட்டு 0.01. ஓகே, இப்போ இந்த 0.01க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து 0.15 வந்திருக்கும். இதோட பெருக்கிறப்போ ஒன்றால் பெருக்கணும்னா 15 வரும். பட் இங்கே 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குனால இங்கே 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். கீழே 10 இருக்குது, ஒரு 0 இருக்குனால இன்னொரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். அப்போ 0.015 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, 0.015 அப்படிங்கிறது ஆன்சர். பட் கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின்லாம் கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 225 அப்படிங்கிறது 15 ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியுது. ரூட்டுக்குள்ள 2 ஸ்தானம் கழிச்சு 2 ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி இருக்குது அப்படின்னா ரூட்டுக்கு வெளியில வர்றப்போ ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறம் தான் வந்து புள்ளி இருக்கும். இப்போ ரூட் 2.25 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 225ங்கிறது வந்து 15 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். அது 1.5 வரும். இங்கே 2 ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம். ஸோ ரூட்டுக்குள்ள 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குதுன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதை நம்ம ரூட் விட்டு வெளியில் எடுக்கிறப்போ ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். யோசிக்காமல் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ டைம்லாம் அடுத்தடுத்த எக்ஸாமில் செக்ஷனல் டைம்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இதை வந்து பை 100 அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டினில் போடலாம். பட் ரொம்ப லென்த்தாக கேட்டிருக்காங்க, நம்ம டக்குன்னு போடுறதுக்கு இந்த இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரூட்டுக்குள்ளே 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குதுன்னா இங்கே வெளியில் வர்றப்போ அந்த ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கும். அதே மாதிரி ரூட்டுக்குள்ள 4 ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி இருக்குது அப்படின்னா வெளியில வர்றப்போ 2 ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி இருக்கும். ரூட்டுக்குள்ள 8 ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி இருக்குன்னா வெளியில வர்றப்போ 4 ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி இருக்கும். இதுல பாதி ஆகும். ஓகே, அதே தான் இங்க நடந்திருக்கு. ரூட்டுக்குள்ள 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது, இங்க ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட்டை சொல்றதுக்காக தான் நான் ஒரு சிம்பிளான கொஸ்டின் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் அடுத்து ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இதுல வந்து நம்ம யோசிக்கவே வேண்டாம். இப்போ பை 100, அதுக்கப்புறம் பை இங்கே வந்து எத்தனை 0 இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இவங்களே கொடுத்துட்டாங்க. இஃப் ரூட் ஆஃப் 506.25 = 22.5ன்னு இவங்களே அது ரூட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றப்போ என்ன மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. இங்கே 2 ஸ்தானம் இருக்குது ரூட் பாயிண்ட்டுக்கு அப்புறம், இங்கே ஒன்று தான் இருக்குது. ஓகே, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே 2 ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி வச்சுருந்தாங்கன்னா இங்கே ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி வச்சா போதும். இப்போ அதே நம்பர் தான் இங்கே இருக்குது, 50625 தான் இருக்குது. பட் இங்கே வந்து ரூட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பருக்கு முன்னால் புள்ளி இருக்குது. ஸோ எத்தனை நம்பருக்கு முன்னால் பாயிண்ட் இருக்குதுங்க மட்டும் பாருங்கள். 2, 4, 6, 8 நம்பருக்கு முன்னால் பாயிண்ட் இருக்குதா? அப்போ ரூட்டை விட்டு வெளியில் வர்றப்போ 4 நம்பருக்கு முன்னால் பாயிண்ட் இருக்கணும். ஸோ இந்த நம்பரை அப்படியே எழுதுங்க, 50625. 4 நம்பருக்கு முன்னால் பாயிண்ட் வச்சிங்கன்னா எந்த மாதிரி வந்துருக்கும்? ஸோ இது இல்லை, ரூட் விட்டு வெளியில் வர நம்பரை எழுதுங்க. ஓகே, 225. ஏன்னா நம்ம அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை தான் நம்ம வந்து ரூட் விட்டு வெளியில் எடுப்போம். ஸோ 225ல் 4 ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி 3 தான் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு 0 போட்டுட்டு புள்ளி வச்சிருங்க. ஸோ 0.0225 அப்படிங்கிறது ஆன்சர். 0.0225ங்கிறது ஆன்சர். இதில் நீங்கள் வந்து யோசிக்காமல் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த மாதிரி லென்த்தாக கொடுக்குறாங்கன்னா உள்ளே இருக்க நம்பர், உள்ளே இருக்க அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படையில் தான் இருக்கும். இப்போ 8 நம்பர் இருக்குது, அதே மாதிரி 4 இல்லைன்னா 2 இல்லைன்னா 8 10 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வெளியில் எடுக்கிறப்போ இதில் எத்தனை இருந்துச்சோ அதில் பாதி நம்பர் ஆஃப் டிஜிட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம புள்ளியை வைக்கணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்
0.000625 கொடுத்துருக்காங்க. இப்போ 625 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ இதை வந்து ரூட்டுக்குள்ள போட்டு வெளியில எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க 2 4 6 நம்பர் இருக்குது. இது ரூட்ல தான் இருக்குது, ஏன்னா ஸ்கொயர் ரூட்னு கேட்டிருக்காங்க, ரூட்ல இருக்குன்றது தான் மீன். 6 இருக்குன்னா 3 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். ஸோ வெளியில வர்றது 25 வெளியில வரும். 3 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும்னா ஒரு 0 முன்னால போட்டுட்டு புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ 0.025 அப்படிங்கிறது ஆன்சர். பட் இந்த இடத்துல வந்து ஃப்ராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ராக்ஷன்ல கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி இடத்துல அந்த 100ஆல டிவைட் பண்ணலாம். ஓகே, 100ஆல டிவைட் பண்ணி போடலாம். இந்த கொஸ்டினே அப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ இதே வந்து ஃப்ராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ ரூட்டுக்குள்ள 0.000625 இருக்கு. இப்போ நான் இந்த பாயிண்டை ரிமூவ் பண்ணிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருந்துச்சோ அத்தனை 0 வந்து கீழே போடணும். 6 நம்பர் இருந்துச்சு. இப்போ 1 2 3 4 5 6 நம்பர் போடணும். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ மேலே 25 ஸ்கொயர் வந்து இருந்திருக்கும். அப்போ 25 வந்து ரூட் விட்டு வெளியில் வந்துடும். இப்போ இந்த 2 0க்கு இப்போ 100 இருந்துச்சுன்னா 10 வெளியில் வரும். ஓகே, 10,000 இருந்துச்சுன்னா அதுலேருந்து 100 வெளியில் வரும். ஓகே, 2 0க்கு ஒரு நம்பர் வெளியில் வரும், ஒரு 0 வெளியில் வரும் அப்படிங்கமா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ 100 இருந்துச்சுன்னா 10 ஸ்கொயர். ஓகே, அடுத்து இந்த 2 0க்கு ஒரு 0 வெளியில் வரும். அடுத்து இந்த 2 0க்கு ஒரு 0 வெளியில் வரும். ஸோ 10, அதுக்கப்புறம் இன்னும் 2 0. ஓகே, அதாவது 0 பாதி ஆகும். இப்போ 2 4 6 0 இருக்குதா, இங்கே 3 0 வரும். அவ்வளோதான். அதாவது 1000 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து 10 லட்சம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் இருக்குது. 1000 ஸ்கொயர் வந்து 10 லட்சத்துக்கு ஈக்குவல். சிம்பிள். 0 வந்து அப்படியே பாதி ஆகும், ரூட் விட்டு வெளியில் வருதுன்னா. இப்போ ரூட் 100 அப்படின்னா 10 ஸ்கொயர். ரூட் 10,000 அப்படின்னா இது வந்து 100 ஸ்கொயர். ஓகே, அந்த மாதிரி இங்கே வந்து 4 0 இருந்தால் 2 0, 2 0 இருந்தால் ஒரு 0, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 25/1000. இப்போ 25ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 25 25, 4 25 100, அடுத்து ஒரு 0 இருக்குது. அப்போ 1/40 அப்படிங்கிறது ஆன்சர். 1/40 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான் இதுவுமே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ரூட் 8, ரூட் 50 இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. பட் இதில் எல்லாத்துலேயுமே ரூட்டுக்குள்ள மிச்சமாகிற நம்பர் காமனான ஒரே நம்பராக இருக்கும். இப்போ இப்போ 8 வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா 4 4ங்கிறது 2 ஸ்கொயர் இன்ட்டு 2. 50 வந்து பார்த்தீங்கன்னா 25 இன்ட்டு 2. ஓகே, அப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு 2. அதே மாதிரி 18 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு 2. 9ங்கிறது 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஸோ இதை எப்படி கெஸ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். மேக்ஸிமம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ் எக்ஸாமில். 8 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4. ஸோ 4ங்கிறது 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி தான் 50 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25. 25ங்கிறது 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 வரப்போகுது. ஓகே, இப்போ இதையெல்லாம் ரூட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா என்னவாகும், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு வரும். இப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூலாம் ரூட் விட்டு வெளியில் வந்துடும். அப்போ 2 ரூட் 2, இங்கே 5 ரூட் 2, இங்கே 3 ரூட் 2. எல்லாத்துலேயுமே ரூட் 2 வந்து காமனாக இருக்குதா, இதை காமனாக வெளியில் எடுங்க. மேலே ரூட் 2வை நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் 2 + 5 இருக்கும். கீழே 3 ரூட் 2 இருக்குது. ரூட் 2வும் கேன்சல் ஆயிரும். 5 + 2 7, 7/3 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இப்போ 32 இந்த மாதிரி இந்த ஃபார்மில் எப்படி மாறும்னு தெரியலன்னா 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே, 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும், 16. 16ங்கிறது 4 ஸ்கொயர். அப்போது 4 ஸ்கொயர் இன்ட்டு 2 32, ரூட் 32 அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி 162 அதை பை 2 போட்டிங்கன்னா 81 வந்துடும். 81ங்கிறது 9 ஸ்கொயர். ஓகே, அப்போது 9 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஸோ 18 இப்போ தான் பார்த்தோம், என்னது 3 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஸோ இப்போவும் வந்து பாருங்கள், இந்த 4 வெளியில் வரும், 9 வெளியில் வரும், 3 வெளியில் வரும், ரூட் 2 இருக்கும். ரூட் 2 ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் எழுத வேண்டாம். 4 9 3 வெளியில் வந்திருக்கும். ஸோ 4 + 9/3 தான் வெளியில் வந்திருக்கும். ஸோ எத்தனை, 13/3. ஓகே, ஸோ 13/3 அப்படிங்கிறத ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவு குயிக்காக வந்து போட்டுருங்க. இப்போ ரூட் 84 இன்ட்டு ரூட் 3. இப்போ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருக்குது, 2ம் பெருக்கல் இருக்குன்னா பெருக்கிடுங்க. டைரெக்டாக நீங்கள் பெருக்கிடலாம். ஓகே,
ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா முன்னாங்க 12க்கு 2 மிச்சம் 1 3 24 1 25 252 ரூட் 252. இப்போ இதோட ஃபேக்டர்ஸாக நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷனை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷனில் இப்போ 5√7 இருக்குது, 5√7 இருக்குது. இப்போ இந்த 5ஐ நான் ரூட்டுக்குள்ளே கொண்டு போனேன்னா என்ன பண்ணியிருப்பேன், 5² × 7 இப்படி இருந்தால் தான் இந்த 5 வெளியில் வந்திருக்கும். அதாவது இந்த நம்பர் இப்படி மாறுதுன்னா அது இப்படி இருந்திருந்தா தானே மாறி இருக்கும். இதை நீங்கள் யோசிக்கணும். இந்த இடத்துல 5 இருக்குதுன்னா இதுவும் ரூட்டுக்குள்ளே போகணும். ஏன்னா மொத்தமாக இந்த நம்பர் ரூட்டுக்குள்ளே இருக்குது, அதுலேருந்து 5 வெளியில் வந்திருக்குன்னா அந்த 5ஐ மறுபடியும் ரூட்டுக்குள்ளே கொண்டு போகணும்னா நான் என்ன பண்ணணும், 5² போட்டு ரூட்டுக்குள்ளே போடணும். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5² × 7, I 5 25க்கு 5, அடுத்து 7. ஓகே, I 7 35, 5ல் தான் இந்த நம்பர் முடியுது. ஓகே, இப்போ இந்த நம்பரை நம்ம ஃபுல்லாக பெருக்கணும்னா அந்த நம்பர் ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் வந்து 5ல் முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு இங்கே 2ல் முடிஞ்சிருக்கு. திரும்பவும் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, ஒரு சிலர் புரியாமல் இருந்திருக்கலாம், பொறுமையாக சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் டிஜிட்டை வச்சு ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து எக்ஸாக்டாக என்ன வரும்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு டைம் ஆகும். அதை விட யூனிட் டிஜிட்டை வச்சு டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ இந்த நம்பர் இதில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க போகுது. கண்டிப்பாக 14² வந்து 252 கிடையாது. ஓகே, இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. அப்படி ஒருவேளை இந்த 5√7 ஆன்சராக இருந்துச்சுன்னா இது வந்து எப்படி இருந்திருக்கணும், 5² × 7ன்னு இருந்திருந்தால் தான் இது வந்து 5√7ன்னு வந்திருக்கும். அப்போ இப்படி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ 5² வந்து என்னது 25, அதில் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எழுதுங்க. அடுத்து இந்த 7ஓட பெருக்குங்க. I 7 35, அதில் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எழுதுங்க. 5ல் தான் முடிஞ்சிருக்கும். இந்த நம்பரை நம்ம வந்து ஃபுல்லாக பெருக்கணும்னா நம்மளுக்கு ரூட்டுக்குள்ளே 5ல் முடிகிற நம்பர் தான் கிடைக்குமே தவிர 2ல் முடிகிற நம்பர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஆன்சர் கிடையாது. இப்போ 6, அப்போ 6² என்ன மாதிரி இருந்திருக்கும், ரூட்டுக்குள்ளே 6² × 7ன்னு இருந்திருக்கும். 6 6 36, மறுபடியும் 6 தான், 6 7 42, 2ல் முடியும். ஓகே, 2ல் முடிகிற மாதிரி வருது. இது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 7னா 7 7 49, 7² × 7. ஓகே, 7 7 49, 9 7 63, 3ல் முடிகிறதா தான் ஆன்சராக இருக்கும், நம்பராக இருக்கும். இதுக்குள்ளே ரூட்டுக்குள்ளே வரக்கூடிய நம்பர். ஓகே, அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து இது என்னன்னு சொல்லி எக்ஸாக்டாக இப்படி கொண்டு வர்றதை விட ஆப்ஷனை வச்சு செக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதை வந்து டானா வகுத்தல் போட்டு எத்தனை வருது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் கொண்டு வரதா இருந்தால் கொண்டு வாங்க, இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. ஓகே, ஸோ சிம்பிள். இதை பெருக்கிடுங்க, பெருக்கிட்டு உள்ளே வந்து 2ல் முடியுதா, எந்த ஆப்ஷன் 2ல் முடியும்ட்டு பாருங்கள். அவ்வளோதான், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ரூட் 0.25 இருக்குது, 0.25 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் by 100 போடலாம். இப்போ இங்கே by 1000 போடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா by 100, இங்கே by 10,000 போடணும். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10,000 போடுறதுனால இங்கே வந்து மேலே 4 இருக்குது, அப்போ 10 மட்டும்தான் வெளியில் வரும். இங்கே 1000 போடுறதுனால இங்கே மேலே 3 இருக்குது, அப்போ அதுலேயும் 10 தான் வெளியில் வரும். இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்டு, அப்போ அதுலேயும் 10 வெளியில் வரும். எல்லாத்துலேயுமே காமனாக 10ங்கிறது வெளியில் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 25 அப்படிங்கிறது 5² வெளியில் வரும். ஸோ பார்த்தாலே தெரியுது, சிம்பிளான கொஸ்டின் தான். பொறுமையாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரப்போகுது. இப்போ 0.25 நான் 25/100ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் 0.008 வந்து பார்த்தீங்கன்னா 8/1க்கு அப்புறம் இந்த 3 ஸ்தானம் இருந்துச்சா, 3 0 போட்டுக்கிறேன். இது வந்து கியூப் ரூட்டில் இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே 36/100, இது ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 256/4 ஸ்தானம் இருந்துச்சுனால கீழே வந்து நான் 4 0 போடணும். ஓகே, இது வந்து 4th ரூட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 25ங்கிறது 5². ஸோ 5 ரூட்டை விட்டு வெளியில் வந்துடும், கீழே 10 வந்துடும். இது வந்து 10² அப்படிங்கிறனால. இப்போ இது வந்து 2 கியூப் ரூட்டுக்குனால இங்கே 2 வெளியில் வரும். இது 10 கியூப் அப்படின்னால 10 வெளியில் வரும். இங்கே 6 வந்திருக்கும், இங்கே 10 வந்திருக்கும். இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 4/4. ஓகே, 4/4, அப்போ 4 வெளியில் வந்திருக்கும், இங்கே 10 வெளியில் வந்திருக்கும். ஸோ கீழே காமனாக 10 தான் இருக்குது. மேலே இருக்க நம்பர்லாம் கூட்டினீங்கன்னா 10 12 17. ஸோ 17/10 1.7 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, சிம்பிள் தான். இதெல்லாம் புது கொஷின் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ரூட் வச்சு நிறையா கேட்குறாங்க. நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் முடிஞ்ச அளவு குயிக்காக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, புது கொஷினும் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க, அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. ஓகே,
இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, உங்களுக்கு இந்த ரூட்டுக்குள்ள 4 நம்பர் புள்ளிக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா ரூட் விட்டு வெளியில் வர்றப்போ அதில் 2 நம்பர் தான் புள்ளிக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு. அது உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகும். இப்போ இங்கே வந்து பாருங்க 1089 தான் வந்து பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. 1089ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூன்ட்டு பாருங்க. இப்போ நம்மளுக்கு 30 ஸ்கொயர் வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா 900 அப்படிங்கிறது தான் வந்து 30 ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ 1089ங்கிறது இந்த 30க்கு பக்கத்தில் தான், அதாவது 900க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் தான். ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 9 வருது. எந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 வரும். 3 பண்ணோம்னா வரும். இப்போ 33 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 9ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ 33 ஸ்கொயர் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா 1089 தான் வரும். ஸோ உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் அது எதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட்டை வச்சு கெஸ் பண்ணி பாருங்கள். எதை ஸ்கொயர் பண்ணோம்னா, எந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த லாஸ்ட் டிஜிட் வரும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ இந்த 1089 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 33 ஸ்கொயர்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரூட் 1089 அப்படிங்கிறது வந்து 33 தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 1089ன்னு அவங்க 1ல் கூட கொடுக்கல, பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இந்த 33ங்கிறது தெரியும். இப்போ இது என்ன மாதிரி வந்திருக்கும்? இப்போ இங்கே 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குதா, அப்போ ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும், அப்போ 3.3 ஆகும். இங்கே 4 இருக்குதா, அப்போ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும், அப்போ 0.33 ஆகும். இங்கே 6 இருக்குதா, அப்போ 3 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும், 0.033 வந்துருக்கும். இங்கே 8 இருக்குது, ஸோ அப்போ 4 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிருக்கணும், 0.0033 வந்துருக்கும். இங்கே 10 இருக்குது, அப்போ 5 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிருக்கணும், 0.00033ன்னு வந்திருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 நம்பர் இருக்குது, இங்கே 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது, ஒன்றா குறையுது. அப்போ நம்ம கூட்டுறப்போ ஃபஸ்ட்டு இதை எடுப்போம். அதுக்கு ஈக்குவலாக மேலே எந்த நம்பருமே இருக்காது. ஸோ அப்போ அந்த 3 மட்டும் எழுதுங்க. அடுத்து இந்த 3யும் கூட்டினீங்கன்னா 6 வந்துருக்கும். அடுத்து இந்த 3யும் கூட்டினீங்கன்னா 6 வந்துருக்கும். அடுத்து இந்த 3யும் கூட்டினீங்கன்னா 6 வந்திருக்கும். அடுத்து இந்த 3யும் கூட்டினீங்கன்னா 6 வந்துடும். ஓகே, கடைசியில் இந்த ஒரே ஒரு 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ 3.6663 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, 3.46 வந்திருக்கும், அடுத்து ஒரு 3 வந்துடும். இதுதான் ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஸ்டின் தான், யோசிக்கணும். ஓகே, கரெக்டாக நம்ம யோசிக்கணும். நான் அதுக்காக தான் அந்த பாயிண்டை சொன்னேன். ஸ்டார்டிங்கில் சிம்பிளான கொஸ்டினை கொடுத்து அந்த பாயிண்டை சொன்னதுக்கு காரணம், இப்படி கொஸ்டின் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 1-2 கொடுத்துருக்கேன், பட் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு சில ஃபார்முலா, இந்த ஃபார்முலாலாம் அல்ஜிப்ராவில் வர்றது தான், பட் சிம்பிளிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எம்டிஎஸ் எக்ஸாமில் அல்ஜிப்ரா கிடையாது சிலபஸில். ஆனால் இதை கேட்டாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அதை டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபார்முலா தெரியலைன்னா நீங்கள் வந்து நார்மலாக கூட்டி கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களால வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில சிம்பிளான அல்ஜிப்ராவோட ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான், தெரியாத ஃபார்முலாலாம் இல்லை. a² + b² + 2ab, இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி a - b த ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா a² + b² - 2ab. அதுக்கப்புறம் a² - b² வந்து பார்த்தீங்கன்னா a + b × a - b. ஓகே, இவ்வளோதான். இப்போ ஒரு சில கொஷினில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. 1/a + b + 1/a - bன்னு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த a - bயை இந்த பக்கம் மேலே இங்கேயும் பெருக்குங்க, இந்த a + bயை இந்த பக்கம் மேலே இங்கேயும் பெருக்குங்கன்னா என்ன ஆகும்? இங்கே வந்து a - b வந்திருக்கும், மேலே 1 இருந்தனால. கீழே வந்து பார்த்தீங்கன்னா a + b × a - b வந்திருக்கும். ப்ளஸ் இந்த a + b இங்கே வந்துச்சுன்னா a + b மேலே வந்திருக்கும், கீழேயும் வர்றப்போ a - b × a + b வந்துடும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா a - b இருக்குது, a + b இருக்குது. பட் கீழே வந்து பாருங்கள் a + b × a - b, a + b × a - b. a + b × a - bனா என்னது? a² - b². அப்போ கீழே இது ரெண்டும் காமனாக இருக்குங்கனால காமனாக வந்து நம்ம ஒரு a² - b² போட்டுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை காமன் எடுத்தோம்னால நம்ம இது எல்லாத்தையுமே கூட்டிக்கலாம். a - b + a + b.
மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆயிரும். ஏ ப்ளஸ் ஏ 2a இருந்திருக்கும் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்திருக்கும். இப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து கொஷினை பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா கொஷின் கேட்குறாங்க அப்படின்னால டேரெக்டாக இதையுமே நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி 1/a + b ப்ளஸ் 1/a மைனஸ் பின்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 2a/a² மைனஸ் b² அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. டேரெக்டாக போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, அதாவது இங்கே ரெண்டுலையுமே நம்பர் இருக்கும், இங்கேயுமே அதே நம்பர் தான் மைனஸில் வந்திருக்கும், ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் வந்துருக்கும். ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக 2a/a² மைனஸ் b² போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 1/8 + √7 ப்ளஸ் 1/8 மைனஸ் √7 கொடுத்துருக்காங்க. இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ தான் நான் சொன்னேன் 1/a + b ப்ளஸ் 1/a மைனஸ் b கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், 2a/a² மைனஸ் b²ன்னு டேரெக்டாக எழுதிடுங்க. இப்போ ஏ வந்து 8, b வந்து √7, அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம், 2a 2 × 8 அடுத்து a² மைனஸ் b², a²ங்கிறது 8², b²ங்கிறது √7². ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 8னே வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 8 64 மைனஸ் 7 வந்துடும். ஓகே, ஸோ மேலே வந்து 16, எனக்கு கேன்சல் ஆகாதுன்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகே, எனக்கு கீழே வந்து என்ன வருது, 57 வருது. ஒருவேளை கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் அதை நம்ம தனியாக வச்சுக்கிட்டோம்னாலும் கேன்சல் பண்ணுறது ஈஸிங்கிறதுனால வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இங்கே கேன்சல் ஆகாது. ஓகே, ஸோ 16/57ங்கிறத ஆன்சர். எல்லாருமே இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இதை எங்கே கொண்டு போகிறது, இதை எங்கே கொண்டு போகிறது, பெருக்கிறத பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சிலது எக்ஸ்ட்ராவாக, மற்றவங்களோட எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலதை வந்து மனப்படமாக வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் கொடுக்குறேன். இல்லைன்னா தேவையில்லாமல் இதை நீங்கள் மனப்படம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். 1/6 + √3 ப்ளஸ் 1/6 மைனஸ் √3 கொடுத்துருக்காங்க. இது ஏ இது பி, a + b a - b தான் வந்திருக்கு. அப்போ 2a ஏங்கிறது 6 பை a² 6² மைனஸ் b²ங்கிறது √3². ஸோ 2 12. ஓகே, நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், இங்கே கேன்சல் ஆகுது. ஓகே, 2 × 6 நீங்கள் எப்படினாலும் எழுதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 6 6 36 மைனஸ் இங்கே என்னது √3² 3 ஆயிரும். 33 தான் கீழே இருக்குது, 2 × 6/33. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 23 6, இங்கே 11 3 33, 2 4/11. ஸோ 4/11 தான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, √5 + √2² √5 மைனஸ் √2² பை 6 √10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பட் மேலே இருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா a + b² ப்ளஸ் a - b² கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சில இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ a + b² ப்ளஸ் a - b²னா a + b² ஃபார்முலா போட்டிங்கன்னா a² + b² ப்ளஸ் 2ab ப்ளஸ் மறுபடியும் ப்ளஸ் தான் இருக்குது. அடுத்து a - b² ஃபார்முலா போட்டிங்கன்னா a² + b² மைனஸ் 2ab மைனஸ் 2ab ப்ளஸ் 2ab கேன்சல் ஆயிடும். இப்போ 2 a² இருக்குது, 2 b² இருக்குது, 2 காமனாக நான் எடுத்துக்கிறேன், 2a² + b². ஸோ இதையும் நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே, a + b² ப்ளஸ் a - b² கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து 2 × a² + b² அப்படிங்கிற மாதிரி காமனாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து 2 காமனாக எடுத்து வந்து மனப்படம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது a இது b. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 √5² ப்ளஸ் √2². ஓகே, பை கீழே எதுவும் மாறாது, கீழே 6 √10 தான் இருக்குது. இப்போ 2ஆல் இதை நீங்கள் எங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம், கீழே 3 வந்திருக்கும், 2 6 அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ 5² வந்து 5 ஆகும், 2² 2 ஆகும், அதாவது √5² √2² அப்படிங்கிறதுனால கீழே √10 வந்து இருக்குது. 7/√10 அப்படிங்கிறது ஆன்சர். பட் அப்படி அவங்க கொடுக்கல, அந்த மாதிரி அவங்க கொடுக்கல. இந்த 3 இருக்குது, 3ஐ நான் வந்து எழுதாம விட்டேன், 3 இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இங்கே கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே √10 வந்திருக்கு. ஸோ கீழே இருக்க √10 மேலே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் √10ஆல் பெருக்குங்க, அவ்வளோதான். ஸோ மேலே இப்போ √10 வந்துருச்சா, கீழே வந்து √10 × √10
√10 ஸ்கொயர் ஆகும். அப்போ 10 மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ 3 × 10. ஸோ 7√10/30. 7√10/30. ஓகே, பை 30 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். a + b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன், a + b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b த ஹோல் ஸ்கொயர். இப்படி வந்துட்டுனா என்ன சொல்லியிருந்தேன், 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்ன்ட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா 2 × 10 ஸ்கொயர் வந்து 10, √10 ஸ்கொயர் வந்து 10, √13 ஸ்கொயர் வந்து 13 ஆயிரும். பை 8√13 இருந்துடும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா கீழே 4 வந்துடும். ஸோ 10 + 13 23. 23/4√30. பட் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ சேம் நான் உங்களுக்கு லாஸ்ட் கொஸ்டினில் என்ன பண்ணணும் அதை தான் பண்ணியிருக்காங்க. மேலே √30 வந்திருக்குன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, மேலேயும் கீழையும் √30ஆல் பெருக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ மேலே 23√30 இருந்திருக்கும், கீழே இது வந்து 30 ஆயிருக்கும், 4 3 12, 120 ஆயிருக்கும். ஓகே, ஸோ 23√30/120 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இந்த ஸ்டெப்பை நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இதுலேருந்து இப்படி வரும்போது டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கம்மியாகும். ஓகே, அதுக்காக தான் அந்த சீரீஸே கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ அடுத்த கொஷின் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பட் ஒரு சிலர் இதை எப்படி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, a / b × c இருக்குதுன்னா ஒரு சிலர் இதை எப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, a/b × c எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எழுதுங்கன்னா அது தப்பு. ஓகே, இதை எப்படி எழுதணும் அப்படின்னா a/b × c எழுதணும். a கூட b மட்டும்தான் டிவைட் ஆகுது. அந்த டிவைட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை மல்டிபிள் பண்ணணும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி எழுதுனீங்கன்னா தப்பு, இதுதான் கரெக்டு. ஓகே, இந்த இதை சொல்றதுக்காக தான் இந்த கொஸ்டின், மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 12 ஸ்கொயர் 12 பை இது 6 ஸ்கொயர் 6 இன்ட்டு இது 7 ஸ்கொயர் 7, அவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், இங்கே 2 வந்திருக்கும். எக்ஸ் வந்து இங்கே 14, ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 14 ஸ்கொயர் 196, 196 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 13 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது இன்னும் கண்டினியூ ஆகும். மொத்தம் நான் 50 கொஸ்டின் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்பேன். பட் கண்டிப்பாக இன்னும் மினிமம் ஒரு 2 to 3 வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு டாப்பிக்கு மட்டுமே. முடிஞ்சளவு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. நான் அப்லோட் பண்ண எல்லாத்தையுமே பார்த்துருங்க. உங்களுக்கு இதே மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகே, நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆல்ரெடி கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். அது போக லேட்டஸ்ட் கொஸ்டினை உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபுல்லாக பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.